திமுக அமைச்சர்கள் தாவேக்காவினரால வீழ்த்தப்படுறாங்க. திமுக ஓட்ட விஜய் கிட்டத்தட்ட சரிபாதி அளவுக்கு எடுக்கிறாருன்னு நேற்று கூட. மத மோதல்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய மாவட்டம் குமரி மாவட்டம். குமரி மாவட்ட மக்கள் மத ரீதியாக மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. முதல் முறையா விஜய் அந்த எல்லைக்கோட்டை உடைச்சிருக்காரு. நீங்க நேற்று ஒரு புதிய கட்சியாக வர்றீங்க. 75 ஆண்டுகள் கொண்ட திமுகவை பவளவல்ல பாப்பாங்கிற விமர்சிக்கிறாரு. விஜய் என்கிற சக்தி இவ்வளவு ஃபோர்ஸா போய் கிட்டத்தட்ட திமுகவுக்கு எதிர்ப்பை மக்கள்கிட்ட கொடுக்குறேன்னா திமுக 180 இடங்கள் ஜெயிச்சிருப்பாங்க. தாவேக்காங்கிறது தாவேக்கா தான். அதிமுக பிளஸ் திமுக பிளஸ். அப்ப அந்த கூட்டணிகளா அவங்க ஒண்ணா இருக்காங்க. தனி கட்சியா ஒண்ணா இருக்கு. அப்ப சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி யாருன்னு கேட்டா தாவேக்கா. சார் வணக்கம் சார். வணக்கம். காலையில் ஆரம்பிக்கும் போது டிஎம்கே பல இடங்களில் முன்னிலை, தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறேன். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா கிட்டத்தட்ட 80 இடங்களுக்கு மேலே முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதிமுக 2வது இடத்துல 58 இடங்களுக்கு மேலே முன்னிலை, அப்புறம் திமுக 47 இடங்களுக்கு முன்னிலைன்னு பார்க்க முடியுது. இது எப்படி போகும் களம்? ஏன்னா தபால் வாக்குகள் ஓகே, அடுத்ததா சுற்றுகள் ஆரம்பிக்கும் போது இது மாறுமா, எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இனி இதுல ஒரு பெரிய மாற்றம் என்பது இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். தாவேக்கா அதிமுக தான் இந்த போட்டி போக போகுது அப்படிங்கிறது தான் காட்டுது. இது எப்படி? நான் ஏன் சொல்லிடுறேன்னா, உங்களுக்கு நீங்க தபால் வாக்குகளை முதல்ல பார்த்தோம். தபால் வாக்கெல்லாம் 55 தொகுதிகளில் திமுக முன்னிலை. இதே நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தபால் வாக்கில் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக முன்னிலை. நீங்க தபால் வாக்கு முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களுக்கு அண்மையில் தான் பழைய பென்ஷன் திட்டத்துக்கு மாற்றா ஒரு புது வகையான பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தார் மு க ஸ்டாலின். நேரடியாக போய் அரசு ஊழியர்கள் நன்றிலாம் சொன்ன அந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப உருக்கமாக வெளியிட்டு இருந்தாங்க திமுகவினர். அது ஒரு நிலை. 2வது தபால் வாக்கில் அடுத்த கட்டமாக யார் இருக்காங்கன்னா 85 வயதை கடந்தவர்கள். அது கிட்டத்தட்ட ஜென்சி தலைமுறை இல்லை, 85 ப்ளஸ்ங்கிறவங்க. அப்போ கிட்டத்தட்ட அந்த ஓட்டு என்பது ட்ரெடிஷ்னலாக டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே ஓட்டு. 3வது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வீடுகளிலே ஓட்டு போடுறது. இதெல்லாம் இப்போ வந்த திட்டங்கள். அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்குள்ளே தான் திமுக என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, உள்ளாட்சி மன்றத்தில் பிரதிநிதித்துவம் கொடுத்துருந்தாங்க. போட்டி போட வேண்டாம், நேரடியான். அப்போ அவர்கள் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற பொழுதே 50 இடங்களில் தான் 55 இடங்களில் தான் தபால் வாக்குகள்லேயே ஆளுங்கட்சி முன்னிலை வைக்குதுன்னா அந்த ஃப்ளோ தான் இனி இருக்கும். அது என்னுடைய பார்வை, மாறுதலுக்கு உட்பட்டதான் நம்முடைய பார்வை, நிகழ்நேர பார்வை. அது நான் எதனால் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறேன்னா, அரசு ஊழியர் செக்டார் என்பது காலங்காலமாக கலைஞர் அவர்களுடைய காலம் தொட்டு திமுகவுக்கு ஆதரவான ஓட்டுத்திரள். அந்த இடத்துலேயே நீங்கள் சென்னை போன்ற பெருநகரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 தொகுதிகளில் 14 தொகுதிகள் வரைக்கும் திமுக தாவேக்கான் மாற்றி தான் இருந்தாங்க. அதிமுகவுக்கு பெரிய பிரதிநிதித்துவம் இல்லை. ஸோ அப்படியான ஒரு கலச்சூழலை நம்ம பார்க்குறப்ப இந்த ஃப்ளோ தான் இனி தொடரும். இப்போ நீங்கள் இந்த நிகழ்நேரத்தில் நான் பார்த்துட்டு இருக்கிறப்பயே அதிமுக 50, 66, திமுக 50ன்னு வருது. தாவேக்கா கொஞ்சம் லீடிங் போகுது. இந்த களம் எப்படி மாறும்னா, யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலை நகர்த்தலாம். தாவேக்காவும் அதிமுகவுக்கு சமமான கட்சி தான் அப்படிங்கிறத நிறுவுறதுக்கான தேர்தலை இந்த தேர்தல் மாறும் என்பதை நான் பார்க்குறேன். இப்போ தெரிகிற அந்த லீடிங்கிறது ஒரு நல்ல லீடிங் தான். அப்போ இருக்கக்கூடிய அந்த இடத்த தக்க வச்சாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய மார்ஜினாக இருக்கும். பட் 120 என்கிற இடத்தை நகர முடியாது. அது யாராக இருந்தாலுமே 3 கட்சிகளுக்குமே இந்த தேர்தலில் 118ங்கிறது ஒரு பெரிய இலக்காக இருக்கும். ஏன்னா நம்ம கூட்டினாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு 60, 120, 80, 200 வந்துடுது. சின்ன சின்ன கட்சிகள் ஜெயிப்பாங்க, அதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது தாவேக்காவுக்கான ஒரு பொன்னான தேர்தல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதை காலையில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான இடங்களில் முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்கள் முன்னணியில் இருந்தாங்கன்னு பார்க்க முடியுது. குறிப்பாக கொளத்தூரில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இருந்தாருங்கிறத பார்க்க முடியுது. இப்போ ஸ்லைட்டாக ஒரு பின்னடைவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வி எஸ் பாபு அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். இதெல்லாம் எப்படி போகும் நீங்க நினைக்கிறீங்க? திருச்சியில் அன்பில் மகேஷ் அவர்கள் பின்னடைவில் இருக்கிறார் திருவரம்பூர்ல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது எப்படி போகும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு அமைச்சர்களுக்கு எதிரான போட்டி கூர்மையாக மாறி இருக்கு. நீங்க அதுல ஒரு பெரிய பின்னடைவு அதிமுகவுக்கு இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதிமுக சார்பில் போட்டியிடாமல் பல தொகுதிகளை பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாங்க. நான் நீங்கள் 2 தொகுதிகளை முன்னுதாரணமாக கேட்குறீங்க. நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், பல திமுக அமைச்சர்கள் தாவேக்காவினரால் வீழ்த்தப்படுறாங்க. இங்கே பாஜகவை போய் ஒரு இடத்துல பேஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இவருக்கு பதில் இவர் தமிழ் மாநில காங்கிரஸை கொண்டு போய் நிறுத்துறாங்க, அல்லது ஒரு பாமகவை நிறுத்துறாங்கங்கும்போது, இப்போ பாமகவை நிறுத்தினா கூட ஒரு ஜாதி ஐடென்டிஃபைடு வரும். பிஜேபி நிறுத்தினீங்கன்னா ஒரு ரிலீஜியன் ஐடென்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸை போய் ஒரு அமைச்சருக்கு எதிராக நிறுத்துக்கிறப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க. அப்போ அந்த மக்கள் என்னன்னா, அவங்க மேலே வெறுப்பும் இருக்கு, அது அறுவடை செய்கிற இடத்துல அதிமுகவும் இல்லை. நீங்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுக ப்ளே பண்ணியிருக்கு.
ஆனால் அமைச்சர்கள் தொகுதியில் ஸ்டார் தொகுதிகளில் லாபகமாக களமாடுறங்கிற பேரில் கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த இடங்கள்லாம் பாருங்க தாவேகா கோல வச்சிருக்கு. நீங்க சொல்றதை எடுத்துட்டு இப்போ ஒட்டன்சத்திரம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் தான் வந்துட்டு போட்டியிடுதுன்னு பார்க்க முடியுது. அங்க சக்கரபாணி அவர்கள் இருக்கிறாரு. ஆனா இப்ப நீங்க சொல்றதை நம்ம வந்துட்டு அக்கௌண்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சக்கரபாணி அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 6 முறை வந்துட்டு அந்த தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கிறார். இங்க வந்து சாத்தியப்படுமா நீங்க சொல்ற விஷயம்? அந்த வெற்றி சாத்தியப்படாது, நான் அப்படி சொல்லல. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு 6 முறை தொடர்ந்து வெற்றி, உணவுத்துறை அமைச்சர் என்பதெல்லாம் கடந்தது வெற்றி சாத்தியம் இல்லை. அதிமுக அந்த இடத்துல நகர்ந்துட்டாங்கிற நீங்க நகர்ந்து விட்டதுனாலேயே நீங்க ஒரு தொகுதியை நான் உதாரணம் சொல்றீங்க. நீங்க அதிமுக பல தொகுதிகளில் ஸ்டார் கேண்டிடேட் நகர்ந்ததுனாலேயே களம் திமுக வெர்சஸ் டிவிகேன்னு அந்த தொகுதிகளில் மாறி இருக்கு. அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு இம்பாக்ட் ஆகுது. நீங்க டிஎம்கே தான் 3 பேர் எதிர்க்கிறாங்க. நான் தொடர்ந்து ஊடகவாதங்களை சொல்றேன். திமுக ஓட்ட விஜய் கிட்டத்தட்ட சரிபாதி அளவுக்கு எடுக்கிறாருன்னு நான் நேற்று கூட புதிய தலைமுறையில் சொன்னேன். என்னை தவிர பேசிய மற்ற நண்பர்கள் மறுத்தாங்க. இல்லை அவர் அதிமுக ஓட்டை தான் எடுப்பாருன்னாங்க. நான் சொன்னது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு வந்து திமுக ஓட்டை அவர் எடுக்கிறதுனால தான் இவ்வளோ லீடிங் போக முடியுது. 3 ஓட்டுகள் திமுகவுடைய ஓட் பேங்க் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா முதல்ல சிறுபான்மையினர் ஓட்டு கணிசமாக இருக்கிறது. 2019 தொடர்றது 19, 21, 24. நான் ரொம்ப பகிரங்கமாக ஒரு விஷயத்தை வெளிக்கட்ட விரும்புகிறேன். கிட்டத்தட்ட குமரி மாவட்டம் உங்களுக்கு தெரியும், மத மோதல்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய மாவட்டம் குமரி மாவட்டம். 1982 நடந்த மண்டைக்காடு கலவரத்துக்கு பின்பு குமரி மாவட்ட மக்கள் மத ரீதியாக மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. ஒன்று பாஜக வரணும்னு போடக்கூடிய வாக்கு, இன்னொன்று பாஜக வரக்கூடாதுன்னு போடக்கூடிய வாக்கு. முதல் முறையாக விஜய் அந்த எல்லைக்கோட்டை உடைச்சிருக்கார். நான் பார்த்த ஒரு விட்னஸ் மாதிரி சொல்கிறேன். கிட்டத்தட்ட குமரி மாவட்டத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த பாஜக அரசியல் அல்லது பாஜகவுக்கு எதிரான அரசியல் ரெண்டையும் தாவேக்கா முடிச்சு விட்ருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய புரட்சிங்கிற அந்த கிள்ளியூர் தொகுதி பாருங்க. நீங்கள் ராஜேஷ்குமார் பின்னடைவுன்னு வருது முதல் சுற்றுல, தாவேக்கா முன்னிலைன்னு வருது. யார் ராஜேஷ்குமார் சாதாரண ஆள் இல்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர். அந்த கிள்ளியூர் தொகுதிக்கு ஒரு வரலாறு இருக்குது. அந்த கிள்ளியூர் தொகுதியை பொறுத்தவரை நாடு விடுதலை அடைஞ்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரையும் கிட்டத்தட்ட அந்த 12 இந்த தேர்தலுக்கு மேலே நடந்த தேர்தல்களில் திமுகவும் ஜெயிச்சதில்லை, அதிமுகவும் ஜெயிச்சதில்லை. அங்கே காங்கிரஸே கூட ஜெயிச்சிரும். கடைசி முன்னிலை நிலவரம் மாதிரி காங்கிரஸே ஜெயிச்சிடலாம். அவங்களுக்கு போட்டியே இருந்தது இல்லைங்க. போன தடவை 55,000 ஓட்டு தேசத்தில் ஜெயிச்ச கட்சி காங்கிரஸ் கட்சி. ஒரு சுற்றுல கூட காங்கிரஸை தாண்டி இன்னொருத்தர் முன்னிலை வைக்க முடியாது. காங்கிரஸ் அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ். அங்கே பாருங்க தாவேக்கா முன்னிலை. அப்போ எந்த அளவுக்கான தாக்கம் இருக்குன்னா 3 இடங்களை விஜய் கடந்திருக்கார். ஜாதிய எல்லை, இன்னொன்று மத ரீதியான எல்லை, இன்னொன்று இவங்க மக்கள் தான் இங்கே திமுக வெர்சஸ் அதிமுக, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. விஜயே சொன்ன வார்த்தையிலேருந்து நான் வந்து ஒரு மாற்று பார்வை பார்க்குறேன். விஜயே சொல்கிறார் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிறார். நேரடியாக அப்படியே பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து திமுகக்கு எங்களுக்கு தான் போட்டி, நாம் தமிழர் மாற்று அரசியல். மக்கள் ஒன்று தாங்க பார்த்துருக்காங்க. அதுதான் இந்த ரிசல்ட் நமக்கு காட்டுது. மக்கள் பார்த்த ஒரே விஷயம் என்னென்னா விஜய் வெர்சஸ் அதர்ஸ். விஜய் ஒரு பக்கம், மற்றவர்கள் பல அணிகள், அவங்க விஜயை ஆதரித்திருக்கிறார்கள். அதுதான் இந்த களம் காட்டுது. அதுக்கு காரணம் அவரை ஜாதியாக பார்க்கல, மதமாக பார்க்கல, ஒரு காஸ்ட் நியூட்ரலாக பார்த்துருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு நமக்கு இதில் தெரியுது அப்படின்னு. இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கணும். இது வந்து கரெக்டாங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா தெரியும், ஏன்னா உங்களுக்கு நீண்ட நெடிய அனுபவம் இருக்குங்கிறதுனால. இப்போ காலையில் வாக்களித்தவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகம். காலையில் 7 மணிக்கே கிளம்பிடுங்க அப்படின்னு ஒரு பேட்டர்னை செட் பண்ணினார் இவர். 12 மணிக்குள்ளே வாக்களித்து முடிச்சிருங்க அப்படின்னு. அந்த சுற்றோட எண்ணிக்கை வந்துட்டு இப்போ முதல் சுற்று 2வது சுற்றுங்கிறப்ப அது எப்படி எண்ணுவாங்க? இப்படி தான் எண்ணுவாங்களா? மேபி அதனால வந்துட்டு முன்னிலை இருக்குமா? இல்ல, அப்படி இருக்காது. அது டேபிள்ல வரிசைப்படுத்துவாங்க. வரிசைப்படுத்துறது வந்து நீங்க மணி நேரத்தில் வாக்களித்த விகிதாச்சாரத்தில் அதை பிரிக்க முடியாது. ஒரு மிஷின்ல வாக்களித்துறீங்க, அந்த வாக்கு 7 மணில இருந்து நீங்க பதிவு செஞ்சு 6 மணி வரைக்கும் இருக்க போகுது. அதுல அந்த நேரத்துக்கான வாக்கு எண்ண முடியாது. நீங்க உங்க பெட்டியில கிட்டத்தட்ட ஒரு 900 வாக்குகள் பதிவாயிருக்கலாம். 1000 ஓட்டுகளுக்கு இன்னைக்கு ஒரு பூத் வந்துருச்சு. நீங்க ஒரு 900, 950, 650 வாக்குகள் பதிவாயிருக்கலாம். அந்த மிஷினை ஒரு டேபிள்ல வைப்பாங்க. அப்படி ஒட்டுமொத்த மிஷினுடைய அளவு தான் எண்ணுவாங்க. இது நேரத்தை பொறுத்தது இல்லை. மக்கள் வந்து திமுக மீதான வெறுப்பில் இருந்திருக்காங்க, அதை காட்டுது. நீங்க அப்படி வெறுப்பு இல்லைன்னா அதிமுகவும் உங்களை ப்ளே பண்ணாது, டிவிகேவும் உங்களை ப்ளே பண்ணாது. நீங்க இது வந்து நான் இப்பவும் சொல்றேன், டிவிகேக்கு எட்ஜ் இருக்கும்னு நான் பார்க்கல. 3 பேருக்குமே எட்ஜ் இருக்காது, பெரும்பான்மை இருக்காது. பட் இதுல வெற்றி யாருக்குன்னா தாவேக்காக. நீங்க நேற்று வந்து ஒரு புதிய கட்சியாக வர்றீங்க. 75 ஆண்டுகள் கொண்ட திமுகவை பவளவெல்ல பாப்பாங்கிற விமர்சிக்கிறாரு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட அதிமுகவை நோக்கி கூர்மையான விமர்சனங்களை இறுதி நாளில் வைத்தாரு. பட் மக்கள் எப்படி அங்கீகரித்திருப்பார்கள் என்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்தது. அந்த கேள்விக்கு மக்கள் விடை கொடுத்திருக்காங்க. இது மும்முனை போட்டி தான். இந்த போட்டி வந்து ஒரு க்ளோஸ்டா ஒவ்வொருவருக்கும் 75 இடங்கள் 80 இடங்கள் என்று பகிரப்படலாம். முதற்கட்ட தகவல், அதாவது முதற்கட்ட சுற்றோட அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா தான் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதை எடுத்து பனையூர்ல வந்து தாவேக்கா அலுவலகத்திற்கு வந்துட்டு ஒரு பெரிய பாதுகாப்பு வழங்கியிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. இது இப்படியே சாயந்தரம் வரைக்கும் நீடிக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனா நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா சில விஷயங்கள், இது வந்து திமுகக்கு எதிராக தான் போகும், திமுக மேல வந்து மக்கள் வெறுப்புல இருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு ஊடகத்திலயுமே வந்துட்டு பதிவாகலையோ, இது வந்து வெளியில சேரலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. புதுசா இருக்கு உங்ககிட்ட இருந்து அதை கேட்கிறப்ப. நான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தேன், நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருந்தீங்கிறது
திமுக ஓட்டை தான் அவர் சேதப்படுத்துவார் என்பதை நான் தொடர்ச்சியா சொன்னேன். நம்ம சில தொலைக்காட்சி ஊடகங்கள்ல பார்க்கும்போது, விவாதங்கள்ல பார்க்கும்போது இது மாதிரி ஒரு விவாதத்தை வந்துட்டு யார் எடுத்து வச்சாங்கிறத பார்க்கவே முடியல. அது காரணம் என்னன்னா, உங்களுக்கு அந்த அரசுக்கு எதிரான மனநிலை என்பது ஒரு நிலை. அதை விட நான் என்ன பார்க்குறேன்னா, இது விஜய் அலை. முதல்ல நீங்கள் அரசுக்கு எதிரான மனநிலை இருந்துச்சுன்னா அதிமுக தான் ஓட்டு ஏறணும். பட் இங்கே டிவிகே ஏறுறதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் அலையும் இருக்குது, அது கூட ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது. நான் இன்னொன்று சொல்கிறேன், ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்குறதுல அதிமுக தோல்வி மாடல். அவங்க தோத்துட்டாங்க. நீங்கள் என்ன கடந்த 5 ஆண்டுகள் அவங்க பேசுனது பாருங்கள், வீட்டு வரி கூடிருச்சு, சொத்து வரி கூடிருச்சு, தண்ணீர் வரி கூடிருச்சு, விலைவாசி உயர்ந்துருச்சு. இன்னொன்று வந்தீங்கன்னா கிட்னி திருடிட்டாங்கன்னு சட்டமன்றத்துக்குள்ளே மக்கள் மன்றத்தில் பேச வைக்கல. விஜய் ஒரு வார்த்தை தான் சொன்னார், திமுக தீய சக்தி. அது கிரவுண்டில் போய் சேருது. நான் சொன்னேன், கடந்த விவாதத்தில் கூட சொன்னேன், 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன் என்ன பண்ணா இம்பாக்ட் பண்ணான்னு சொன்னேன். அந்த கிரவுண்டில் மக்கள்கிட்ட பேச வச்சது விஜய். அதனுடைய பலனை தான் இன்றைக்கி அதிமுகவும் அறுவடை செய்யுது. நான் அதிமுக இன்றைக்கி இவ்வளோ நான் நேற்று கூட சொன்னேன், நேற்று புதிய தலைமுறை நேர்பட பேச விவாதத்தில் சொன்னேன், திமுக 200 எல்லாரும் பேசுகிற பொழுது நான் குறிப்பிட்டேன், நீங்கள் எல்லாரும் ஒரு கோணத்தில் சொல்கிறீங்க, இந்த தேர்தலில் பலனடைய போகிறது தாவேக்காவும் அதிமுகவும் தான் சொன்னேன். இப்பொழுதும் அதை தான் சொல்கிறேன். விஜய் என்கிற சக்தி இவ்வளோ ஃபோர்ஸாக போய் கிட்டத்தட்ட திமுகவுக்கு எதிர்ப்பை மக்கள்கிட்ட கொடுக்கலன்னா திமுக 180 இடங்கள் ஜெயிச்சிருப்பாங்க. நிச்சயமா. இதுல இன்னொரு அடுத்ததா பாக்குறது தலைநகர்ல, அதாவது குறிப்பா சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளிலுமே வந்துட்டு தாவேக்கா முன்னிலையா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ தலைநகர் வந்துட்டு திமுகவின் கோட்டை அப்படிங்கிற இந்த விஷயம் இன்னைக்கு தகர்க்கப்படுமா, எப்படி எடுத்துக்கலாம்? தகர்க்கப்படும் தான் நான் பார்க்குறேன். இந்த 16 வேண்டுமானால் ஒரு 3 or 4 வேண்டுமானால் திமுக பக்கம் போகலாம். நீங்கள் அந்த இடம் தான் அதிமுகவுக்கு லாபம். நான் தொடர்ந்து நேற்றும் பேசுகிறேன் விவாதங்களில். நீங்கள் இன்னொன்று, நான் கிட்டத்தட்ட சென்னைக்கு உங்களுக்கு தெரியும், நான் அரிதிலும் அரிதாக தான் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வருவேன். இங்கே வருகிற பொழுது ஒரு கால் டாக்ஸியில் போனாலோ, ஒரு ஆட்டோவில் போனாலோ, ரயிலில் சக பயணிட்ட போனாலோ, நான் சொல்கிறது மின்சார ரயில்களில் பக்கத்துல இருந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா டிஎம்கேன்னு இதுவரை சொன்னவங்களை நான் சந்திக்கவே இல்லை. இதை நேற்று வரையும் நான் சொன்னேன், திமுகவுக்கு ஓட்டு போடுவேன்னு ஒருவரை கூட நான் சந்திக்கல. ஆனால் திமுக ஜெயிக்கணும்னு நம்ம டெய்லி பார்க்குறோம், கேட்குறோம். இது எப்படி சாத்தியங்கிற கேள்வியாக இருந்தது. நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் விஜய் அலை. அது பெருநகரம் கிராமம்னு இல்லை. நீங்கள் காரைக்குடியெல்லாம் பெரிய நகரம்னு சொல்லிட முடியுமா? நீங்கள் காரைக்குடியை நம்ம அவ்வளோ பெரிய சிட்டிங்கன்னு சென்னையோட பொருத்த முடியுமா? பொருத்தவே முடியாது. காரைக்குடியில் டிவிக்கே லீட் ஆகுது. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட அது மக்கள்கிட்ட விஜய் அலை வீசியிருக்கு. அந்த அலையினுடைய முடிவு தான் இந்த இதில் சின்ன மாற்றங்கள் வரலாம். இப்போ நீங்கள் 85ன்னு இருக்கிறது ஒருவேளை 100 கிடக்கலாம், ஒருவேளை 70 ஆகலாம். இதை தாண்டி மாற்றம் இருக்காது. இனி இது போய் 15ல் போய் உட்காந்துரும், 20ல் போய் உட்காந்துரும்னு இருக்காது. திமுகக்கு இன்னொரு 10 15 கூடலாம் குறையலாம். அதே மாதிரி தான் இது தாவேக்காவுக்கும் பொருந்தும். 85லேருந்து 100 ஆகலாம். பட் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு. இன்னொன்று இதில் நீங்க பார்க்கணும், தாவேக்காங்கிறது தாவேக்கா தான், அதிமுக பிளஸ் திமுக பிளஸ். அப்ப அந்த கூட்டணிகளா அவங்க அப்ப சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி யாருன்னு கேட்டா தாவேக்கா தான். அந்த வகையில் இந்த தேர்தல் விஜய் அலை தான் அப்படின்னு நீங்க சொன்ன எல்லாத்தையுமே இப்ப நான் ஒரு தகவல் வந்ததுக்கு அப்புறம் அதை பொருத்தி பார்க்க முடியுது. இங்க திமுகல கிட்டத்தட்ட மு.க. ஸ்டாலின் உட்பட 31 அமைச்சர்கள் பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காங்க அவங்களோட தொகுதிகள்ல அப்படிங்கறத பார்க்க முடியுது. இது சற்றும் எதிர்பாராத ஒரு தகவலா இருக்கு அப்படிங்கறத நான் பார்த்த வரைக்கும். ஆமா, நிச்சயமா இது ஒரு பெரிய அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான முடிவாக தான் இருக்கு. நீங்க ஒருவேளை இனி இது பிளஸ்ஸா மாறினாலுமே கூட அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்தி இருக்குங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம். இன்னொன்று, திமுக கண்ணை கட்டிக்கிட்டு, அதாவது இந்த அரசவை புலவர்கள் இருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய கால மன்னர்கள் கூட அரசவை புலவர்கள் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு கூட்டம் இங்கேருந்து பொற்கால ஆட்சி நடக்குது, இங்கேருந்து ஒரு கூட்டம் தேனாரும் பாலாரும் ஓடுது. உண்மை அது இல்லைங்கிறத நம்ம தொடர்ந்து இது மாதிரியான நேர்காணல்களில் சொல்லிட்டு இருக்கோம். முதல் வரை நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். அதான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு அரசியலில் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், மக்கள்கிட்ட உண்மையிலே நம்மளை கிரவுண்டில் எப்படி பார்க்குறாங்கிற புரிதல் இல்லாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் இது காட்டுது. பட் இந்த 31 பின்னடைவுங்கிறது மாறும். நம்ம இது இப்படியே தொடர்ந்துரும் நான் சொல்லலை. அதாவதுங்க, நீங்கள் ஒரு சில தொகுதிகள் ஒரு எண்ணுகிற பொழுது ஒரு 18 சுற்று 19 சுற்று வருகிற பொழுது சில சுற்றுகளில் திமுக ஆதரவான பகுதிகள் இருக்கும், சில அதிமுக ஆதரவான பகுதிகள் இருக்கும். இன்னொன்று, பணம் அடிச்சிருக்காங்க பாருங்க இந்த தேர்தல். அதான் ரொம்ப முக்கியம். பணம் அடித்தவங்களை மக்கள் இந்த விசில ஊதியிருக்காங்க காதலன்னு சொல்கிற மாதிரி தான் ஆக்கியிருக்காங்க. 2 கட்சியும் பணம் கொடுத்தாங்க. நான் எல்லா மாவட்டங்களையும் நான் பார்த்தேன். 1000 ரூபா திமுக குறைந்தபட்சம் கொடுத்தாங்க, அதிமுகவும் 1000 ரூபா கொடுத்தாங்க. திமுக உச்சபட்சமாக போய் கோயம்புத்தூர்லாம் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் 5000 ரூபா கொடுத்தாங்க. சில இடங்களில் நீ காலையில் வருகிற பொழுது ஒருத்தர் QR கோடு காட்டினார். இந்த QR கோடை கொடுத்தா திமுக ஒரு தொகுதியில் எங்களுக்கு ஜெயிச்சு வந்தோன்னா அவர் மூக்குத்தி கொடுத்துருவாரு அப்படின்லாம் சொன்னாங்க. மக்கள் இந்த தேர்தலில் 3 புள்ளிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கார்கள். ஜாதி அரசியல், இன்னொன்று மதவாத அரசியல், மூன்றாவது மிக முக்கியமாக பணத்தை கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்பிய அந்த பணவாத அரசியல். இந்த 3க்கும் முற்றுப்புள்ளி தான். தாவேக்காக்கு பாருங்க 97 என்பதாக எண்ணிக்கை, அதிமுகவுக்கு 75 என்பது அதுதான் நமக்கு காட்டுது. நிச்சயமா. ஸோ கிட்டத்தட்ட
நான் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா காலையில் நிலவரப்படி தாவேக்கா வந்து முன்னிலையில் இருக்கும், ஆனால் போக போக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறப்ப இது இப்படியே தான் போகும் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்படியே போச்சு அப்படின்னா யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத இந்த நேரத்தில் இது எப்படி போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நான் இப்போவே அது ஏர்லியராக கேட்குறேன் நீங்கள் இருக்கிறதுனால, இன்னும் நிறைய நேரம் இருக்கு. இருந்தாலும் இதில் மிக முக்கியமாக என்னன்னா, இப்போ நீங்கள் 96ங்கிறது நான் ஏன் இது வந்து இதில் பெரிய மாற்றம் வராதுன்னு நினைக்கிறேன்னா, கிட்டத்தட்ட 3 சுற்றுகள் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். 3 சுற்றுகள் முடிஞ்சு ஒருத்தங்க இவ்வளவு லீடிங் போறாங்க, அங்க 85 ஆகுது. இப்ப இதுல அதான் சொன்னேன், ஒரு 20 தொகுதிகள் தான் முன்ன பின்ன போகும். நீங்க இலக்கறக்கு தாவே கட்ட ஒண்ணுமே இல்லையே. இதுல வந்து பெரிய லாஸ் ஆயிருச்சு, டிஎம்கே லாபம் அடைஞ்சிச்சு. நீங்க டிஎம்கே அப்படியே 100 சீட்டு கூடிருமா திடீர்னு? அதிமுகவுக்கு தான் 80 சீட்டு கூடிருமா? யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தேர்தலுக்கு பின்பு அதிமுக தாவேகா கூட்டணி உருவான பாஜக இல்லாம இது எல்லாருமே, நான் ஆக்சுவலி இந்த கேள்வி வச்சேன், இது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் எல்லாருமே சொன்னாங்க. ஒருவேளை பாஜக இல்லாம அதிமுக வந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சா என்ன பண்ணுவீங்கன்னா, இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க. ஆனா நீங்க சொல்லும் போது அதை என்னால வந்துட்டு மேட்ச் பண்ணிக்க முடியுது. பொருந்தக்கூடிய கேள்விகளா தான் நீங்க பாருங்க. கிட்டத்தட்ட அதிமுகல 76+, பாஜக நமக்கு தனித்து தெரியல. நான் இப்பவே சொல்றேன், பாஜகவில் 2 தொகுதிகள் ஜெயிச்சாலே அதிசயம். 2 வந்தாங்களானே எனக்கு தெரியல. நான் இப்ப வரைக்கும் இல்ல, நான் சுற்றிக்கிட்டே தான் இருக்கிற விவரிச்சானால இன்னும் அந்த நுணுக்கமா கவனிக்கல. நீங்க அதிமுகல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர், தாவேக்கால விஜய் அவர்கள் தான் ஒரே முகம். 2 பேரும் ஒரு சிட்டிங் உட்கார்ந்து பேசி விஜய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகவோ, ஏன்னா அவங்க தானே நம்பரா கூட வந்தாங்கன்னா, ஒருவேளை இதுல மாற்றம் ஏற்பட்டு அதிமுக கூட வந்தாங்கன்னா ஏதோ ஒரு உடன்படிக்கை செஞ்சா பாஜக தமிழ்நாட்டில் வேலை என்ன? எடப்பாடி பழனிசாமி அந்த அரசியலை செய்வார். நீங்க அவரோடு இருந்த, அவரால் பதவிக்கு வந்த, பதவிக்கு யாரால் வந்தோமோ அந்த சசிகலா அவர்களே ஒரு நிராகரித்திருக்கிறார். கடந்த காலங்களில் டிடிவி தினகரன் அவர்களே நிராகரித்திருக்கிறார். அதிமுகவுக்கு தேவை இப்ப புத்துயிர். இங்க ஒருத்தர் குத்துப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ஒரு உயிர் நீர்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு நீரை கொடுப்போம். ஒரு செடியை நட்டாலே முதல்ல உயிர் நீர் அந்த நீருக்கு. அப்படியான உயிர் வந்து இப்போ அதிமுகவுக்கு தேவை. அப்போ அந்த இயக்கம் ஏதோ ஒரு வகையில் ஆளுங்கட்சியாக போய் உட்காரணும். அந்த வேலையை இன்னைக்கு வந்து தாவேக்காவோட சேர்ந்து செய்ய முடியும்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சில சமரசங்களுக்கு தயாராக இருக்கக்கூடும். அது 2-3 நாட்கள்ல நடக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க பேசுறப்ப என்ன தோணுது அப்படின்னா, நிறைய பேர் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே வந்து பயங்கரமா அடி வாங்கும், அது வீழ்ச்சி பாதையை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா காலையில இருந்து பார்க்கும்போது டிவிகேவா டிஎம்கேவா அப்படிங்கிற நரேட்டிவ்லாம் போய் உடஞ்சு இங்க டிவிகேவா ஏடிஎம்கேவாங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் இருக்கு. எப்படி போகுங்கிறது தெரியல, பட் இப்போ வரைக்கும் இருக்குங்கிறது பார்க்க முடியுது. இப்போ ஏடிஎம்கே வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாமா? இந்த ரெஃப்ரெஷ் ஆனதுக்கு காரணம் விஜய்ங்கிறேன். அதான் நான் நீங்க வந்து கிட்டத்தட்ட நான் என்னுடைய திருப்பி அதே தான் சொல்றோம், அதே தான் பேசுறோம். 4-5 நாள் விவாதத்தை நீங்க தொலைக்காட்சியில் நான் பேசினேன் கேட்டீங்கன்னா, நான் ஒரே வார்த்தை தான் திரும்பி சொல்லியிருப்பேன். அதிமுக இந்த தேர்தலில் புத்துயிர் பெறுகிறது. அதுக்கு காரணம் விஜயினுடைய அரசியல் வருகை. எல்லாரும் என்ன விஜய் வந்தா எப்படி, அவர் திமுக தானே எதிர்க்கிறாரு, திமுகவை எதிர்க்கிறப்ப அவர் திமுக ஓட்டை எப்படி எடுக்க முடியும், அதிமுக ஓட்டை தானே எடுக்க முடியும்னு கேட்டாங்க. லாஜிக்கலா அந்த கேள்வி கரெக்ட். பட் நான் என்ன சொன்னேன்னா, அதுக்கு பதில் தான் இருக்கும்போது அது என்ன நடந்துருச்சு நான் சொல்றேன். நீங்க அதிமுக வந்து திமுகவை வீழ்த்துகிற ஆற்றல் பெறல. அவங்க ஓட்டை மட்டும் வச்சுட்டு சும்மா இருந்தாங்க. அப்ப நீங்க திமுகவை வீழ்த்துறதுக்கு இந்த மங்காத்தா படத்துல கடைசியா தான் வந்தா விநாயகன் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி திடீர்னு விஜய் உள்ள வர்றாரு, களத்துக்குள்ள வர்றாரு. களத்துக்குள்ள வந்து திமுகவை ஒரு தீய சக்திங்கிறார். நீங்க மக்கள் கிட்ட திமுகவை வெறுப்பை உருவாக்குறாரு. வெறுப்பை உருவாக்கி திமுக மீதான அபிமானம் கொண்டவர்கள்ட்ட இருந்தும் விஜய்ங்கிற ஃபோர்ஸ் வந்து ஓட்டை எடுக்கிறதுனால அதிமுக தன்னோட ஓட்டை வாங்கி காப்பாற்றப்பட்டது. நீங்க அதிமுக வந்து கூடுதல் ஓட்டெல்லாம் வாங்கல, மக்கள் ஓட்டெல்லாம் இருக்கல. மக்கள் ஓட்டையும் விஜய் வாங்கிட்டாரு, திமுக ஓட்டையும் வாங்கிட்டாரு. திமுக எதிர்ப்பு ஓட்டை அவர் பெற்றிருந்தாலும் அதிமுக தன்னுடைய ஓட்டை இழக்கல. அதுதான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எனக்கு. நிச்சயமா இப்போ இந்த தொகுதி, அதாவது வந்து குறிப்பா வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வந்துட்டு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து நிற்கிறாரு. இப்போ அவர் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவர் 2வது இடமாவது வருவார் அப்படின்னு நினைக்கிறப்ப இப்போ இந்த 2 சுட்டுகள் பார்க்கும்போது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்பு அவருக்கு? அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து காங்கிரஸ் விஜய் கட்சி கூட்டணி வராமல் போனதில் பெரும்பங்கு செல்வ பெருந்தகைக்கு உண்டு என்று காங்கிரஸாரே பேசுகிறார்கள். அவர் விஜய் அவர்கள் கடைசியாக கூட தன்னோட பிரச்சாரத்தில் சொன்னார், ரொம்ப முக்கியமான விஷயம், காங்கிரஸ் கட்சியுடைய உண்மை தொண்டர்கள் என் பக்கம் தான் இருக்காங்க. அப்போ யார் அவருக்கு ஓட்டு போட்டிருப்போம்? அந்த கேள்வியே பெரிய கேள்வியாக இருக்குல்ல. நீங்க விஜய் அவர்களுடைய பிரச்சாரம், அந்த யுத்தி தான் அவருக்கு இந்த வெற்றியை தந்திருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய் பிரபாகரன் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறாரு. இது வந்துட்டு திமுகவுக்கு விழுந்த வாக்குகளா இல்லை விஜய் பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் அப்படின்னு விழுந்த வாக்குகள், அதை எப்படி எடுத்துக்கலாம்? அனுதாபத்தாலை. ஏற்கனவே அந்த தொகுதியில தான் வந்துட்டு மாநிலங்களவை தேர்தலையும் நின்னாரு.
போன மாநில தேர்தலையும் அவர் போட்டிட்டு இருந்தார். பாராளுமன்ற தேர்தலில் அவர் தோல்வி அடைந்தார். 5000 ஓட்டில் தான் தோல்வி அடைந்தார். ஸோ அந்த வருத்தம் மக்களுக்கு இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் இறப்புக்கு பின்பு அவர் தேர்தலை சந்திக்கிறார். ஸோ அந்த வருத்தத்தினால் அவர் வந்து முன்னிலை வைக்கிறார். அவர் தொடர்வார்ந்த அந்த முன்னிலையும் தான் பார்க்குறேன். பட் அவருக்கு நெருக்கடிகளும் வரலாம். சில தொகுதிகள் மாறும், முன்ன பின்ன வரும். கடைசியில் அதை சரி செஞ்சு அவர் வின் ஆவார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்தவரை இந்த எண்ணிக்கையில் பெரிய மாற்றம் இருக்காது. திமுக இந்த தேர்தலில் வீழ்த்தப்பட்டு விட்டது அப்படின்னு தான் இந்த புள்ளிவிவரங்கள் எனக்கு காட்டுகிறது. ஓகே, இது வந்து இப்படியே தான் போகும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கண்டிப்பா இப்படி தான் போகும். தாவேக்காவுக்கு இதை விட ஒரு 10 இடங்கள் குறையலாம், அல்லது இதை விட கூடுவதற்கான வாய்ப்பு என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். மற்றபடி ஒரு யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாக தான் அமையும். தனிப்பெருங்கட்சியாக தாவேக்கா தான் இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார், உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மாலை மறுபடியும் வந்துட்டு உங்களோட நேரம் கிடைச்சதா இருந்தா எப்படி இருக்குங்கிறத பேசலாம்னு நினைக்கிறேன். நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.